எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு நாள் முழுசாக என்னென்ன வேலை அப்படி செஞ்சுருந்தேன் அப்படின்றது தான் இந்த விளாக். பார்க்கலாமா? ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேருந்து பார்ப்போமா? இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டு கடையிலலாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, பானிபூரி கூட சேர்த்து ஒரு இந்த பட்டாணி குருமா மாதிரி வைப்பாங்க. அதுதான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருந்தேன், ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு எனக்கு தெரியாது. ஒரு 2 கப்பு பட்டாணியை வந்து ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சுருங்க. அப்புறமா அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 முழு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு கொஞ்சமாக இஞ்சி, இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிட்டு மைய அரைச்சிருங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் போடணும். இதில் எந்த பட்டை கிராம்பு எதுவுமே போடும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பட்டாணியை 3 விசில் விட்டு, பட்டாணி குழஞ்சிடக்கூடாது, முழுசாக தான் இருக்கணும். ஸோ அதில் இருக்க தண்ணியும் சேர்த்து அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிடுங்க. பட்டாணியோட தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணி சுண்டுற வரையும் அப்படியே வச்சுட்டே இருங்க. ஒரு மத்து எடுத்து கொஞ்சமாக ஒரு பக்கம் மட்டும் அந்த பட்டாணியை நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த கொஞ்சமாக ட்ரை ஆகும். அது அவ்வளோதான், பட்டாணி குருமா ரெடி. இது எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி அந்த குருமா எடுத்துட்டு அது மேலே ரா வெங்காயத்தை வெட்டி அது மேலே போட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். குட்டி டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம யூஏயில் இருக்கிறவங்க எப்பயுமே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் இந்த மாதிரி பருப்பு, புளி எல்லாமே வாங்குவோம். நானும் இவ்வளோ நாள் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மில்லு அந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்கும், குட்டி குட்டி ஸ்பைசஸ் ஷாப் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து, துவரம்பருப்பு எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்குது. புளி, தூர்தால், இதோ பாருங்க, 1 கிலோ முழு உளுந்தே பார்த்தீங்கன்னா 6.50, அரை கிலோ புளி பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ். நான் இதே சூப்பர் மார்க்கெட்ல வந்து 200 கிராம் புளி பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். அதுவும் நம்ம இந்தியா புளி. சோனா மசூரி ரைஸ்லேயே எப்படி நம்ம இட்லி மாவு அரைக்கலான்னு பார்க்கலாம். 4 கப்பு சோனா மசூரி எடுத்துக்கோங்க, சாப்பாட்டு அரிசி. அது மாதிரி 1 கப்பு உளுந்து, எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கணும். மொத்தம் 1 கப்பு உளுந்து, 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா உளுந்து, அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சு பாருங்க, நல்லா புசு புசுன்னு இட்லி உங்களுக்கு கிடைக்கும். இதுல சோடா மாவு எதுவுமே போட தேவையில்லை. நைட்டு அரைச்சு வச்சிங்கன்னா அடுத்த நாள் மதியானம் போல எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அப்போ நல்லா புசுன்னு மாவும் இருக்கும். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு டிஃபனும் செஞ்சு வச்சாச்சு. செம்ம போருங்க எனக்கும் பாப்பாக்கும். டைம் எப்படியாவது ஓட்டணுன்றதுக்காக பழைய படம்லாம், இந்த பிஸ்தா அந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருந்தும் டைம் ஓடலை. அதோட என்ற வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிச்சு, எங்க நான் ஆப்போசிட்ல வாக்கிங் வரேன், நீங்க 12 மணி ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு உடனே நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே போற வழியில க்ரோசரியில வந்து லட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30 மணி. இந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சீசன் ஏற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் மாற்றுவாங்க, அழகழகாக இருக்கும். நாங்கள் போயிருந்த நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் விட்டுட்டு இருந்தாங்க செடிக்கு. மூவ் ஆகிட்டா இருக்கு. மூன் வந்து மூவ் ஆகல, கிளவுட்ஸ் தான் மூவ் ஆகுது. நானும் பாப்பாவும் கொஞ்ச நேரம் அப்படியே கதை பேசிட்டு, செம்ம போர் அடிக்குதுங்க, ஏனே தெரிய மாட்டேங்குது இப்போல்லாம். அப்புறம் அவர் வந்துட்டாரு, அதோட அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹலோ காய். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்க முடியலங்க. செவுத்துல எல்லாத்துலேயுமே கரப்பாம்பூச்சி என்னென்னமோ பண்ணி வச்சுட்டு போயிடுது. ஸோ அதோட இன்னைக்கு அந்த இடத்த தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தேன். சைட் பை சைட் கிச்சன் ஒர்க்கும் முடிச்சுட்டு சைடில் பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எப்பா KG 2 தாம்மா படிக்கிறாங்க, ஆனால் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறதுக்குள்ளே என் தலையில் இருக்க 4 முடியும் கொட்டிடும் போல். அந்தளவுக்கு நிறைய ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு ஹனுமன் சாலிசா போட்டுட்டு சாமி கும்பிடிட்டு வீட்டு வேலையெல்லாம் நார்மல் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் செய்ய போகிறேன். ஸோ போன வாட்டி பொங்கல் அப்போ இந்த அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம ஊருக்கு போகிறதுனால வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. எதையுமே வச்சுட்டு மட்டும் போயிடக்கூடாது. போன வாட்டி பாருங்கள், புட்டு மாவெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ரகு எல்லாத்தையும் வீணாக்கி வச்சுருந்தார். வந்து எல்லாத்தையும் கொட்டினேன், புட்டு மாவு, ஓட்ஸு எல்லாத்தையுமே. அதனால் எந்த பொருளுமே இந்த வாட்டி வச்சுட்டு போகக்கூடாது. வெறும் எம்டியாக வச்சுட்டு அவரு சமைக்கிறதுக்கு தேவையான பொருளை மட்டும் வச்சுட்டு போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும்
முடிஞ்ச வரைக்கும் காலி பண்ணிடணும். ஸோ என் ஸ்டைலில் பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்ப்போமா. 2 கப்பு அரிசி, 1/2 கப்பு பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு, இதெல்லாத்தையும் போட்டு முதல்ல நல்லா வறுத்து எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிருவோம் ஒரு 10 நிமிஷம். சைடில் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்சு இஞ்சை வந்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சில் 1 ஸ்கொயர் இஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இதை விட்டுட்டு இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 2.5 கப்பு அரிசி பருப்புக்கு ஒரு 7 கப்பு தண்ணி வச்சுருந்தேன். நல்லா குழைய விடணும்ல, அதனால. என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை, ஸோ இருக்கிறத வச்சு பொங்கல் செய்ய வேண்டியது தான். அப்புறம் இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். நைட்டு டின்னரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஆசையாக பொங்கல் செஞ்சு அவ்வளோ சூப்பராக வந்துருந்ததுங்க. பொங்கல் நல்லா அப்படியே இந்த கடையில் வாங்குற அதே மாதிரியே இருந்துச்சு. நல்லா குழன்னு நெய்யெல்லாம் விட்டு தாளித்து கொட்டியிருந்தேன். ஆனால் என் பொண்ணு திடீர்னு எனக்கு பொங்கல் வேணாம், பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு அதோட சரிப்போ இதுக்கப்புறம் உன்கிட்டலாம் என்னால் பேசி சமாளிக்க முடியாது, வா உனக்கு தோசை ஊற்றி தரேன்னு நார்மலாக கோதுமை தோசையை ஊற்றி அவளுக்கு கொடுத்தாச்சுங்க. எனக்கு என் ரோட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா நல்லா மெதுவான பொங்கல் நிறைய கடுகு போட்டு தாளித்து வச்சுருந்தேன். ஆனால் நானும் குழந்தையில இந்த மாதிரி பொங்கல்லாம் சாப்பிட மாட்டேன். என்ன மாதிரி தானே என் பொண்ணும் இருக்கும். இந்த மாதிரி ஆன்ட்டி ஆனதுக்கப்புறம் தான் இந்த பொங்கல் உப்புமாலாம் சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு என்னன்னே தெரியலங்க. முந்தின நாளே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த காரக்குழம்பு ஊற்றி நல்லா சைட் டிஷ் வச்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு காரக்குழம்புலாம் வச்சு. அதனால் இன்றைக்கி நல்லா மண் சட்டியில் சூப்பராக நிறைய தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுலேயே அப்படியே இந்த மீனெல்லாம் போட்டிருந்தா சூப்பர் மீன் குழம்பு வந்திருக்கும். இப்போலாம் யூஏ எந்த சைடு பார்த்தாலும் வெறும் இந்த இளந்தங்காய் மரம் தாங்க. அதுலேயும் கொத்தாக காய்ச்சி தொங்குது. ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி லவ் லேக் போயிருந்தப்ப இந்த இளந்தங்காய் மரத்துலேருந்து இளந்தங்காய்லாம் பறிச்சிட்டு வந்தேன். அங்கெல்லாம் நல்ல இனிப்பாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஷார்ஜாவில் இருக்கிற மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழம் பார்க்க அவ்வளோ அழகாக அப்படியே மழன்னு இருக்குது. ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்தா சப்புன்னு இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ காயுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. எப்படி டேட்ஸ் மரமோ அது மாதிரி இப்போ யூஏயில் இந்த இளந்தங்காய் மரமும் வந்துருச்சுங்க. நீங்களும் அதெல்லாம் நோட் பண்ணிங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ரகு போய் அந்த மரத்தை அப்படியே உலுக்கி விட்டாரு. அவ்வளோ காய் கொட்டுச்சு. அந்த இடத்த சுற்றியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் எல்லாம் மெதிச்சு எல்லாம் அப்படியே கடந்துச்சு நிறையா. நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தா அப்படியே மண் மாதிரி இருக்கவும் அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, விலாக் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளான டே இன் மை லைஃப் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.